என்னால நம்பவே முடியல தொல்காப்பியன். எல்லாமே கனவுல நடந்த மாதிரி இருந்துச்சு. சரியா சொல்ல போனா கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு திருப்பம். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எல்லாமே ஒட்டுமொத்தமா என்னோட பொறுப்புல என் பேர்ல இருக்க போகுது. ஐயோ, ஒரே பிரமிப்பா, அதே சமயத்துல ரொம்ப பயமாவும் இருக்கு. அபி, இதுக்கு நீங்க தகுதியான ஆள் தான். அப்படி இல்ல தொல்காப்பியன், ஏதோ ஒரு கதையில வருமே, யானை மாலை போட்டு ஒருத்தி ராணி ஆயிடுவாளே, அதே மாதிரி தான் எனக்கு இப்ப தோணுது. இல்ல அபி, நிச்சயமா அப்படி இல்ல. உங்களை தேர்ந்தெடுத்தவங்க சாதாரண ஆள் இல்ல. ராஜாமணி கந்தசாமி மேடம், அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பாங்க. நீங்க தான் அதுக்கு சரியான ஆள்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்கன்னா அது ஒன்னும் குருட்டுத்தனமான முடிவா இருக்காது. நிஜமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன் அபி, என் மனசுல பட்டதை தான் சொல்றேன். ராஜாமணி மேடம் ரொம்ப தகுதியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து இதை செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு உங்களால சாதிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னது இப்படி பிரிச்சு சொல்றீங்க? சாதிச்சு காட்ட போறோம். சரி. ஆமா அபி, இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? உடனே போன் பண்ணி சொல்லிட்டேனே. சந்தோஷம். ஆக்சுவலா நான் வேற ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். என்ன அபி? ஆனந்தி கல்யாண விஷயமா பேசினா இல்லையா, அதோட காரணம் என்னன்னா அவ வேற ஒரு கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசியிருக்கா. ஆமா துல்ஸ், நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவளோட எண்ணம். அதுல ஆர்கியூ பண்றதுக்காக தான் நான் தொல்காப்பியனை கட்டிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட அவ விவாதம் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசியிருக்கா. மத்தபடி நீங்க இதை சீரியஸா ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம். பிளான் பண்ணபடி ஆனந்தி கூட உங்க மேரேஜ் நடக்கணுங்கிறதா என்னோட ஆசை. ஓகேவா? சரி. ஓகே துல்ஸ், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி சாந்தி, நான் கிளம்புறேன். வாங்க. பாத்தீங்களா, இதான் மேடம் கொடுத்திருக்கிற புது கார். ரொம்ப நல்லா இருக்கு அபி. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் நம்ம சொந்தமா ஒரு ஃப்ளைட்டே வாங்கிடலாம். சும்மா இருங்க. கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். டிரைவர் பார்த்து ஓட்டு போங்க. என்ன சாந்தி, அமைதியா இருக்கீங்க? இல்ல, அபி பேசிட்டு போறாங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அபி எதை பத்தி? அதான் ஆனந்திய பத்தி ஒரு கருத்து சொன்னாங்களே, அத கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கீங்க? சொந்தமா உங்களுக்குன்னு எந்த வெறுப்பு வெறுப்பும் கிடையாதா? ஆளாளுக்கு உங்களை மையமா வச்சு பேசுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருமே கவலைப்படுறது இல்ல. இது பாருங்க, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அக்கா கூட ஏதோ சண்டை சச்சரவு, உடனே ஆனந்தி உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீங்களும் தலையாட்டுவீங்களா? அதுக்கப்புறமா அபி வந்து இல்ல இல்ல ஆனந்தி சும்மா சொன்னா நீங்க அவளை கட்டிக்கணும்னு சொல்லுவாங்களா? நீங்க அதுக்கும் தலையாடுவீங்களா? என்னங்க இதெல்லாம்? உங்களை எந்த அளவுக்கு ஈஸியா நினைச்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்குன்னு சுய சிந்தனையே இல்லையா? இருக்கு சாந்தி, எனக்கும் சுய சிந்தனை எல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற அந்த கல்யாண விஷயத்துல ஏற்கனவே நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்தாச்சா? என்ன முடிவு? சாந்தி, ஆனந்தியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. அபி இன்னைக்கு இருந்த சந்தோஷமான மனநிலையை நான் கெடுக்க விரும்பல, அதான் பேசாம இருந்துட்டேன். மற்றபடி ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க வேணாங்கிற முடிவை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன்.
இந்தாங்க. அப்படியா? இந்த விஷயத்தை நீங்க முதல்லயே சொல்லலையே. நீங்க இவ்வளவு கிட்டத்துல இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, நல்ல சம்பந்தம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அந்த காலத்துல ஒருத்தருக்கா ஒருத்தர் உயிரே விடுவா, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அந்த குடும்பத்திலே நீங்க எங்களுக்கு சொந்தமா வரலாம், ரொம்ப ஆச்சரியம் தான். என்னடி இந்த நேரத்தில் அதுக்கு வந்திருக்க? ஆபீஸ்ல ஒன்றும் வேலை இல்லையா? இவங்க யார் சார்? இது என் ரெண்டாவது பொண்ணு கங்கா. ஓ, ஆமா, என்னடி விஷயம்? ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். கேட்டல கதைய. இந்த காலத்துல பொன் குழந்தைகள்லாம் ஆம்பளைகள் மாதிரி மாறிட்டு வருதுகள். பொம்மநாட்டிகளுக்கு ஞாபகம் வருது வரலாமோ? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் பொம்நாட்டிகளுக்கு ஞாபகம் மறதி வரக்கூடாதா? நாங்களும் மனுஷால் தானே. சரி சரி, நீ போய் ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரமா ஆபீஸ் போறவிட்டு போ. குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்னொன்னு அப்பப்போ சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அழாதம்மா, ப்ளீஸ் அழாத. சொல்றேன்ல வாசுகி. என்னாச்சு? ஏன் அழறா? என்னாச்சு வாசுகி? வாசுகிக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா, அதான் அழறா. என்னது கல்யாணமா? மாப்பிள்ளை பார்க்கலையா? என்ன சொல்ற? ஹால்ல உட்கார்ந்துருக்காரு கங்கா. ஹால்ல குண்டால ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஆள் தான் மாப்பிள்ளை. என்ன கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. நம்ம வாசுகிக்கு சுத்தமா சூட் ஆகாது. சூட் ஆகுற மாப்பிள்ளையாவே இருக்கட்டும். இப்ப எதுக்கு இவளுக்கு கல்யாணம்? அதேதான்க்கா நானும் சொல்றேன். நான் படிக்கணும்க்கா. கண்டிப்பா நீ படி, தாராளமா படி. ஆனா அப்பா விட மாட்டார் போல இருக்கே. என்னடி நீ அப்பா கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதானே? நான் படிக்கணும், இந்த கல்யாண கூத்தெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நீ பேசுவ கங்கா. உன்ன மாதிரி இவ தைரியமா பேச முடியுமா? அப்பா ஆத்த விட்டு துரத்திட மாட்டாளா? ஆத்த விட்டு துரத்து வர. ரொம்ப சரியா சொன்னேன். அப்படியே செஞ்சுடலாம், நீங்க எந்த கவலையும் பட அப்பா வேண்டாம். என்ன இதெல்லாம்? வாசுவிக்கு கல்யாண பேச்சு நடக்கிறதா? ஆமா, அதுக்கு என்னப்போ? இவர்தான் மாப்பிள்ளையா? என்ன அவசரம் வந்துச்சு? அவ வந்து உங்ககிட்ட கேட்டாளா? குழந்தை பாவ 18 வயசு தான் ஆகுது. டேய், என்னடி என்ன ரொம்ப தான் பேசிட்டே போயிட்டு இருக்க? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறச்சே, அவளுக்கு என்ன வயசு தெரியுமா? 17 வயசுல அவ உமாவை பெத்துடுச்சுட்டா. அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. தெரிஞ்சுண்டேன். வயர் எரியறது. 17 வயசுல உமாவை பெத்தது ஒரு சாதனையா? மெடல் ஏதாவது வாங்கி குத்திக்கோங்கப்பா, நீங்களும் அம்மாவும். டேய், என்னடி ரொம்ப தான் வாய் நில்றது? என்னென்னவோ பேசிட்டே போயிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, உங்க காலம் வேற, இந்த காலம் வேற. அம்மா மாதிரியே வாசிக்கும் லைஃப்ல அழுதுண்டே இருக்கணுமா? அடுப்படியே சாஸ்வதம்னு ஆயிடணுமா? டேய், இப்ப வாயை முடின்னு உள்ள போறே இல்ல நீ? முடியாதுப்பா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். வாசுகி மேல படிக்கணும், அவளுக்கு இதுல இஷ்டம் இல்ல. இப்ப கல்யாணம் எதுவும் வேண்டாப்பா அவளுக்கு. எதுக்குடி? ஏற்கனவே கண்ட பொறுக்கெல்லாம் ஆத்து வாசம் வரைக்கும் வர ஆரம்பிச்சுட்டான். இந்த லட்சணத்துல படிச்சுட்டு உன்ன மாதிரி அவளும் தெருத்தரவா அலையணுங்கிறியா? நீ தான் தெருத்தரவா அலையிற சண்டி ராணியாச்சே, உன்ன மாதிரி அவளும் ஆகணுங்கிறியா? நான் தெருவுக்கு வந்ததுனாலதான் எனக்கு தைரியம் வந்தது. அதே மாதிரி தைரியம் அவளுக்கு வரட்டுமே. என்ன மனுஷா பண்ணீங்க? உங்க பொண்ணு ஒருத்தன் விரட்டிட்டு வந்தான், அவனை தட்டி கேட்க தைரியம் இல்ல. அதை விட்டுட்டு ஒரு சின்ன பொண்ணை பிடிச்ச கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே? அது நான் என் பொண்ணு மேல வச்சுக்கிற அக்கறை. பெரிய அக்கறை. மூத்த பொண்ணு வாழாபட்டியா வீட்டுல இருக்கா, அவளை அனுப்புறதுல காணுமே இந்த அக்கறை. இந்த பார், நீ என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசு. இப்ப வீணா எதுக்கு மத்ததெல்லாம் அனாவசியமா பேசுற? நீங்க சேர்த்த பேசாம இருங்க. இத பாருங்க, என்ன நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு பேசிட்டு போயிட்டு இருக்க? வாசிக்கு நான் பெத்த பொண்ணு, அவளுக்கு மாசம் மாசம் நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். இனிமே அவ விஷயத்துல எதுவா இருந்தாலும் நான் என்ன டிசைட் பண்றேனோ அதான் முடிவு. ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டா போருமா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கட்டி வைப்பேளா? வயசு பொறுத்து வேண்டாமாப்பா? என்ன 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 பெரிய வயசு? அப்படி என்ன இவருக்கு பிரமாதமா வயசாயிடுச்சு? 37 வயசு ஒரு வயசா? வாசுகியோட வயசை 2 மடங்கு ஆக்குனாலும் இன்னும் 1 வருஷம் சேர்க்கணும்பா. இது பொருத்தமான வரணும் உங்களுக்கு. இத பாருங்க, பொருத்தமான மாப்பிள்ளையவே இருந்தா கூட இப்ப அவ படிக்கணும், கல்யாணம் எல்லாம் வேண்டாம். புரியுதாப்பா? முடியாது. இனிமே என்னால அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அவ படிப்பை உடனடியா நிறுத்த போறேன். உன்னால என்ன செஞ்சு கழிக்க முடியுமோ பாக்குறேன். அந்த ஃபீஸை நான் கட்டிட்டு போறேன். என்னால தாராளமா முடியும். இத்தனை நாளா இந்த வீட்டுல
எது நடந்தா எனக்கு என்ன நெருங்க? இனிமே அப்படி இருக்க மாட்டேன். யோ, நீ கிளம்பியா? ரொம்ப நல்லா இருக்கு. திருக்கண்ணபுரம் திருமலை ஆச்சாரியார் ஆத்துல நல்ல மரியாதை. அது நல்ல மரியாதை சார். எனக்கு என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நான் வரேன். இதை பாருங்க, அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ சொல்றத கேட்டு நீங்க பாருங்க, போகாதீங்க. எல்லாம் சாப்பிடுங்க. நீ கவலைப்படாத வாசுகி. உன் படிப்பை நான் பாத்துக்கிறேன். நீ யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கங்கா, நீ பாட்டுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்ற, ஃபீஸ் கட்ட முடியுமா உன்னால? நிச்சயமா முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு வருது. சான்ஸா? ஆமா, ரொம்ப பெரிய வாய்ப்பு. அது மட்டும் நான் நினைக்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிட்டா அப்புறம் கவலையே இல்லை. என்னம்மா அது? ராஜாமணி மேடம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ற யோசனையில இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை என் கையில தரதா சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் என் பொறுப்புல வந்துருச்சுன்னா போதும். வாசுகியோட படிப்பு மட்டும் இல்லம்மா, அவ கல்யாணத்தை கூட நடத்துற அளவுக்கு நான் வளர்ந்துருவேன். அப்படியா? ஆமா, நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் வந்துருவேன். எனக்குன்னு ஒரு வீட்டை நான் கட்டிப்பேன். என்னடா தனி வீடு பத்திலாம் பேசுறாளேன்னு யோசிக்கிறல்ல? அப்பா அடிக்கடி இந்த வீடு தன்னோடதுன்னு சொல்லி காட்டுறதும், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன்னு சொல்லி மிரட்டுறதும், அவர் பண்ற சித்திரவதையில பாக்குறச்ச எனக்கு எரிச்சலா இருக்குமா? பாவமா நீ. நான் தனி வீடு கட்டிட்டேன்னா நீ என் கூட வந்துரு. அங்க வந்து நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான் கங்கா. கண்டிப்பா நடக்கும். நான் கண்டிப்பா நடத்துவேன். நான் நினைச்சதை அடையாம விட மாட்டேன். அது குறுக்க யார் வந்தாலும் அவங்க தான் அடிபட்டு போவாங்க. இதுல அபிஷேக தூள் இருக்கா? எல்லாம் அங்கே இருக்கு, பாத்துக்கோ. ஆதி, ஏன்டா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? அப்பா நிறைய வேலை இருக்கு. மத்தியானம் மீட்டிங் வேலை இருக்கு, பிரசன்டேஷன் வேற ரெடி பண்ணல. அம்மா எதுக்காக இதெல்லாம் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியலப்பா. அதே இந்த ஸ்பெஷல் பூஜையே உனக்காக தான். உன் பிசினஸ் இன்னும் சிறப்பா நடக்கணும். நீ உலக அளவுல பேசப்படுற ஒரு ஆளா வரணும். உன் பிசினஸ்க்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த சிறப்பு பூஜையே. இது பண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மை குட்னஸ். அம்மா, நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்னோட முயற்சி, என்டர்பிரைஸ், உழைப்பு. சும்மா பூஜை செஞ்சுட்டு இருந்தா இதெல்லாம் வராதுமா, புரிஞ்சுக்கோங்க. அதை நான் மறுக்கல ஆதி. ஆனா இந்த பூஜையும் அவசியம். எல்லாத்துக்கும் தெய்வத்தோட துணையும் ஆசீர்வாதமும் இருக்கணும். அப்பதான் நம்ம தைரியமா எதையும் பண்ணலாம். அம்மா, do you know one thing? என்னோட பிசினஸ் வளர்ச்சிக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க இந்த பூஜை எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணுது தெரியுமா? எனக்கு மத்தியானம் மீட்டிங் இருக்கு, நான் இன்னும் பிரசன்டேஷன் ரெடி பண்ணல. why don't you understand mom? ஏமா நேரத்தோட அருமை தெரியலையாமா உங்களுக்கு? நேரம் காலம் கொடுக்கறதே அந்த கடவுள் தானே. கடவுளோட அருமையை நீ புரிஞ்சுக்கோ. ஆதி, இந்த பூஜை உனக்காக இல்ல, உங்க அம்மாவுக்காக, அவளோட மன நிம்மதிக்காக. புரியுதா? அப்பா, you too. ஓகே ஓகே ஓகே, சரி விடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணாதி. பாஸ், என்ன பாஸ் இது? பூஜை, ஸ்பெஷல் பூஜை. அம்மா என்னோட பிசினஸ் வளர்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை வச்சிருக்காங்க. நீயும் வந்து நெல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா இந்த சாமி அபிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா என்னடா சொல்ற? தெளிவா சொல்லு. அந்த ராஜாமணிக்கு அந்த சாமி என்ன பண்ணிருக்க தெரியுமா? புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கா. எப்படி தெரியுமா? அபியோட முழு பொறுப்புல, அபியோட தலைமையில. அபி அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதும் ஆதியை விட பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவா. எப்படிடா எப்படிடா? how is it possible? நம்ம சைடுல இருந்த அந்த என்ஆர்ஐ பார்ட்டிஸ் எல்லாம் என்ன ஆனாங்க? இவ்வளவு நடந்து பிறகும்
அந்த ராஜமணி ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்? அந்த பார்ட்னர்ஸால ஒண்ணு கிழிக்க முடியல பாஸ். இது அந்த ராஜாமணியோட சொந்த முடிவு. அவங்கள அபி இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அவங்க அவளை முழுசா நம்புறாங்க, பெருசா நினைக்கிறாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் ஃபாரின்ல பிசினஸ் பண்ணாலும் அந்த ராஜாமணி ஒரு லேடி. அறிவு கம்மியா தானே இருக்கும். நோ நோ, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். அந்த ராஜமணிய இம்ப்ரெஸ் பண்ண தவறிட்டோம். அத அந்த அபி பண்ணிட்டா. அதுக்காக அவளை தலைமை தாங்க வச்சு முழு பொறுப்பையும் கொடுத்து என்ன பைத்தியக்காரத்தனம்டா இது? பாஸ், மினிஸ்டர் மூலமா நாம ராஜாமணி மேடத்துக்கு குடைச்சல் கொடுத்தோம். அது தப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம கையில எந்த பொறுப்பும் வேண்டான்னு முடிவு பண்ணி மொத்த பணத்தையும், அதாவது பல கோடி ரூபாய அபி பேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெட் ரிசல்ட் என்ன தெரியுமா? அபி மோஸ்ட் பவர்ஃபுல் லேடி ஆயிட்டா. நாம இதோ இந்த கோயில்ல பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷேம், ஷேம் ஆன் அஸ். இதுதான் அபியோட அம்மா.